இங்கே பாருங்கள் 19ஆம் தேதி சாயந்தரம் 4:31க்கு இது க்ரூட் ஆயிலில் ஒரு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி லெவலில் என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி 15 மினிட்ஸில் இந்த கேண்டிலை பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எல்லாமே இதில் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபெப்பை வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த் இது இருக்குது பார்த்திங்களா, 12 மந்தில் நான் செட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த 12 மந்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 12 மந்தில் இப்போ கேண்டில் என்ன வாட்டத்தில் இருக்குது, இந்த மிடில் இருக்கா இல்லை ஹையிலேருந்து கட் பண்ணி மேலே போயிருக்கான்னு பாருங்கள். அப்போ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 61%. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதில் பர்ஃபெக்டாக வரும். இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஆல் டைம் ஹைன்னு டைப் பண்ணுங்கள். ஆல் டைம் ஹைன்னு டெவலப்மெண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து 1 இயர்னுடைய எஃப்ஐ லெவல். இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இயர் 127% ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் இந்த 127. சரிங்களா? இது 61 மட்டும் இயர் 161% மட்டும் போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிங்க. இயர் 161% அப்படி மட்டும் ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் $76 வரும்போது இதனுடைய லெவலை அப்ளிகபிளாக பார்த்துக்கலாம். இதில் இருக்கிற லெவல் மட்டும்தான் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம அப்ளிகபிளாக பண்ணணும். செட்டிங்ஸ் சொன்னால் ஒரு முறை செட்டிங்ஸ் காட்டுறோம் பாருங்கள், வேறு எந்த லெவலுமே தேவையில்லை. சரிங்களா? இதை வச்சுட்டு நீங்கள் கமாடிட்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே பண்ணலாம், எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? இது வந்து அப்படியே நம்ம ஒரு டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே ஒரு இயர் ஓப்பன் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த இயர் ஒரு வருஷத்தினுடைய ஓப்பன் பாயிண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கார்னரில் $71.79 பிப்ஸ். ஏன் க்ரூட் ஆயிலில் இதை ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னா, ஃப்யூச்சரில் பார்த்தா தான் உங்களுக்கு லாஸஸ்ன்றது கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட்டபுளாக வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு வரேன். 6 மந்தில் கவரேஜுக்கு மேலே வந்துடுச்சு. அதனால் அந்த ஃபெப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மந்த் வரேன். மந்தில் போன மாதனுடைய மந்த்து கேண்டில் இருக்கும்போது இதில் ஃபெப்பு ட்ரா பண்ணும்போது இது கவரேஜ் வரல, அதுக்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், வீக்கு எடுத்துகிட்டு வந்து அப்ளிகபிள் பண்ணுறேன். அப்போ வீக்கில் என்ன மாதிரி லெவல் எனக்கு தேவை. அப்போ வீக்கில் இங்கே பாருங்கள், இதை மென்ஷன் பண்ணோம். வீக் லோ, வீக்லி லோ, இது பாட்டம். எதுக்கு பாட்டம் கொடுக்கணும், மேலே ஒரு ஆல் டைம் ஐயும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொலாப்ஸால் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுவும் என்ன பண்ணுறேன், இந்த 61% கொஞ்சம் டவுனில் கொடுக்குறேன். ஏன்னா அடுத்தது நம்ம ஜோன் வரை வரும். அந்த ஜோனில் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி அப்ளிகபிள் பண்ணிவிட்டு வீக்லி மிட் பாயிண்ட். சரிங்களா? இது க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இது வந்து எஃப்ஐ லெவல் வாட்சிங் 78%ன்றது எஃப்ஐ லெவல். இந்த இடத்துல திரும்புறதுக்கும் ஒரு
கீழேருந்து வந்த கேண்டில் இந்த இடத்துல திரும்பிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஏரியா, கொஞ்சம் இது பிரேக் பண்ணுற மாதிரி எல்லாரையும் நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணால் மாட்டிப்போம். அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு ஒரு செகண்ட் அட்டம்ப்ட்டு இல்லை தேர்ட் அட்டம்ப்டில் நம்ம ஒரு என்ட்ரி இது பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். வீக்லி எஃப்ஐ லெவல், சரிங்களா? எஃப்ஐ லெவல்னால் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு கணக்கு வரணும். அதே தான் இப்போ வீக்லி அது ஹை, இது வந்து பாட்டம் மேலே. ஏன்னா பொறுமையாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு வாரத்துக்கும் ஒரு வாரமும் ஒரு மாதமும் சேஞ்சாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சாக பார்க்கணும். நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து நான் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். இது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து வீக்லி 127% ரிவர்சல் பாயிண்ட். இது பேரே நம்ம என்ன வச்சுருக்கோம், ஃபெப்பை பற்றி ஒரு 5 இயராக ஸ்டடி பண்ணிருக்கேன். அந்த ஸ்டடி பண்ணதுலேருந்து அதனுடைய லெவல்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இதே வந்து இப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான எஃப்ஐ லெவல் வேணும். 127ம் இந்த 78% பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு என்னுடைய லெவல் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இது இறங்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆல் டைம் ஹையை நோக்கி இறங்காது அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்துடலாம். அப்போ டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இப்போ இந்த டே டைம் ஃப்ரேமில் இப்போ திங்கக்கிழமைக்கு உண்டான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதை கேண்டிலில் ட்ரா பண்ணிட்டு இது ப்ரிடிக்ஷன் பண்ணணும். கரெக்டாக 127 போய் திரும்பியிருக்குங்களா, சரிங்களா? அதே 2 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த 2 நாளினுடைய ஃபெப்லேயும் மொத்தமாக ட்ரா பண்ணோம். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு இதனுடைய லெவல்லையும் ஒரு ட்ரா பண்ணணும். அப்போ ஆல்மோஸ்ட் இது எப்படி ஒத்து போகுது பாருங்கள், சரிங்களா? இந்த லெவல்லேருந்து இது கரெக்டான ஒரு சப்போர்ட். இந்த 127 கரெக்டாக ரிவர்சலுங்களா? இந்த 2 நாளுடைய லோவுக்கு அப்புறம் மேலே மார்க்கெட்டு மேலே வந்திருக்குங்களா? அப்போ இதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இன்னையோட 4 நாள் ஆகுது. அப்போ இந்த 3 நாளைக்கு இந்த மேலே இருந்த கேண்டில் இந்த 3 நாளைக்கு உண்டான, ஏன்னா கேண்டில் மேலே போயிட்டுருக்கு அதனால் அப் ட்ரெண்டு போகணும். இப்போ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அடிஷ்னலாக சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா இது வரைக்கும் டவுன் ஆகும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லோ டைம் ஃப்ரேமில் ஒரு மினிமம் 50 மினிட்ஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கேப் ஃப்ரீயாக இருக்கோ அதில் தான் ட்ரேட் பண்ணணும். அந்த இடத்துல தான் பை என்ட்ரி செல் என்ட்ரின்றது இருக்கும். இப்போ வந்து ஒரு 1 இயர்னுடைய 61% நிற்கிது. அப்போ ஒரு வாரத்துக்கு உண்டான அந்த 3 நாளைக்கு உண்டான அந்த லெவலில் வந்து 50% நிற்கிது. அப்போ உதாரணத்துக்கு லைவில் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. என்ன ஒன்றா ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரலாம், ஆனால் லைவில் என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கும். இங்கே போகும்போது இது 1 இயர்னுடைய 61 பிரேக் பண்ணது 50%. அப்போ டபுள் ரெஸ்டண்ட்டை அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாது. அப்படி பிரேக் பண்ண முடியலன்னா இது லோவை நோக்கி வரும். அப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இங்கே ரிஜெக்ஷனில் இருக்குது. அடுத்த ரிஜெக்ஷன் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை திருப்பி செகண்ட் டைம் இப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே போகும். இதனுடைய ப்ரைஸை வாட்ச் பண்ணிங்க. ரீசெண்டான வந்த லோனுடைய ப்ரைஸை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து கரெக்டாக ஃபால் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க. லிங்க்கில் குரூப்பில் கொடுத்துருக்கேன்.